ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹர் லாஸ்ட் விஷ் பை அஜய் கே பாண்டே இந்த நாவலோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாவலில் நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் இருந்தால் ஸ்டோரி போகும் அண்ட் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நினச்சி பார்க்கறது மூலியமாகவும் இன்னொரு கேரக்டர்ஸோட கான்வர்ஸ் பண்ணுறது மூலியமாகவும் நமக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு போகும். ஆனால் நான் இங்கே வந்து ஸ்டோரி ஆர்டரில் தான் சொல்ல போகிறேன். ஸோ கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஹீரோ பார்த்தீங்கன்னா விஜய் இன்னும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து ஒரு 28 to 29 இயர்ஸ் வந்து மேட்ரிமோனியல் சைட்டில் வந்து அவங்க அம்மா கொடுத்துருப்பாங்க. ஸோ அவரோட ஹைட் வந்து ஒரு 5'8" அந்த கிட்டக்க இருக்கும். பட் அவரோட ஹைட்டை வந்து மேட்ரிமோனியல் சைட்டில் 5'9", 5'10" அந்த மாதிரி வந்து அவங்க மம்மி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஆட்ஹாக் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. இந்த வேலை வந்து அவங்க அம்மா வாங்கி கொடுத்தது தான். அவங்க அப்பா ஆசைக்காக 5 அட்டெம்ப்ட் யூபிஎஸ்சி கொடுத்துருப்பாரு. 5லேயுமே வந்து அவருக்கு பாசிட்டிவான எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் ஒர்க்குக்கு எழுதியிருப்பாரு. பாஸ் பண்ணி இன்டர்வியூ போவார். ஸோ இன்டர்வியூவில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க முன்னாடி வந்து அவரால் போல்டாக வந்து ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா ஷையான ஒரு டைப் அப்படிங்கிறது இதில் வந்து தெரியுது. அண்ட் அவர் கான்ஃபிடென்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூக்கு வந்து அவங்க அப்பா வந்து வீட்டில் ஒரு மார்க் இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. ஆனால் அதில் நம்ம ஹீரோ ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ ஆஷ்தா தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின். இவங்களோட ஃபுல் நேம் வந்து ஆஷ்தா சர்மா. இவங்களுக்கு 28 இயர்ஸ் ஆகுது. விஜய் இவங்களை பொண்ணு பார்க்க வரும்போது இவங்க வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு டேனியல்னு ஒருத்தரோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. கட் ஆகி அதுலேருந்து வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து சர்கம்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இவங்களோட பேக்ரவுண்ட்னு பார்த்தோன்னா இவங்க ஸ்டெப் மதர் கிட்ட தான் வளர்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அம்மாவை வந்து அவங்க அப்பா கல்யாணம் பண்ணாமல் சேர்த்துக்கிட்டு வாழ்ந்திருப்பாரு. அவங்க ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு பாயிண்ட்ல இறந்ததுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஊரறிய கல்யாணம் பண்ணி வாழ்கிற அந்த ஒய்ஃப் கூட வந்து நம்ம ஆஸ்தாவை விட்டுறாங்க. ஆஸ்தாவை பொறுத்தளவுக்கு அவங்க அப்பா கூட ஒரு லேடி இருக்காங்களா, அவங்க வந்து சித்தி தான். ஸோ அவங்களும் வந்து தீங்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணி விட்டுறாங்க. ஆஸ்தாவோட தங்கச்சி அதாவது ஸ்டெப் சிஸ்டர் வந்து அவளோட பர்த்டே ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாள். அவளுக்கு ரொம்ப நல்ல சாப்பாடு கிடைக்கும், ரொம்ப நல்ல துணி கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே அவளுக்கு சூப்பராக கிடைக்கும். நம்ம ஆஸ்தாவுக்கு எதுவுமே கிடைக்காது. அவங்க அப்பாவும் பெருசாக வந்து கண்டுக்கல. அதனால சின்ன வயசுலேருந்து எல்லா விஷயத்துக்குமே ஏங்கியே வந்து ஆஸ்தா வளர்றா. அவளுக்கு வந்து ஒரு லக்ஸுரியான லைஃப் வாழணும் அப்படிங்கிற ஆசை வந்து ரொம்பவே உண்டு. அதனால தான் ஸ்கூலில் வச்சே வந்து அவள் டேனியல் அப்படி பேசி லவ் பண்ண ஆரம்பிப்பாள். டேனியலும் அவளை எப்படின்னா டேனியல் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான், இவன் செகண்ட் ரேங்க் எடுப்பாள். ஸோ டேனியலுக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இவள் ரொம்ப அழகாக இருக்கா அப்படிங்கிறதுனால பார்க்கலாம். அடுத்த கேரக்டர் பார்த்திங்கன்னா சர்கம், நம்ம ஹீரோயினோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்கன்னா, நான் சொன்னேன்ல சித்தி கொடுமையில் வந்து ஆஸ்தா வளர்ந்துட்டுருக்கா. ஸோ அவளுக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா சாண்ட்விச் தான் இருக்கும் முக்கால்வாசி நாள். ஆனால் அவளுக்கு டெலிஷியஸாக சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப ஆசை இருக்கும். கூட இருக்கிற பொண்ணு தான் வந்து சர்கம். சர்கம் பார்த்திங்கன்னா டெய்லி சூப்பரான சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாள். ஸோ சர்கம்க்கு வந்து ஆஸ்தா சூப்பராக படிக்க அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடைச்சா நமக்கு ஆப்வியஸ்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறா. ஆஸ்தா என்ன நினச்சிக்கிறான்னா சர்கம் வந்து ரொம்ப நல்லா சாப்பாடு எடுத்துகிட்டு வரா, அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பாடு விதவிதமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒவ்வொரு தேவைக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சல்மான் கான் ஃபேன், சர்கம் ஷாருக் கான் ஃபேன். 2 பேருக்குமே அடிக்கடி இது ரிலேட்டடாக வந்து சண்டை வரும். ஸோ அடுத்த கேரக்டர் பார்த்திங்கன்னா டேனியல் வந்து ரோமன் கேத்தோலிக். ஸோ அவர் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கார். நம்ம ஆஸ்தாவோட எக்ஸ் லவ்வர். ஆஸ்தாக்கும் டேனியலுக்கும் அவங்க ரிலேஷன்ஷிப்னால வந்து பிரேக்கப் ஆகிருக்காது, டேனியலோட அப்பானால தான் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். டேனியலுக்கு வந்து ஒரு கோவம் இருக்கும், ஆஸ்தா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணதுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ப்ராப்பராக நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எண்டு சொல்லாமல் ஒரு பிரேக் கொடுக்காம இப்படி திடுதிப்பு நான் வந்து அப்ராடில் ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக போயிருந்த டைமில் வந்து இப்படி பண்ணிட்டாலேங்கிற வருத்தம் வந்து அவருக்கு நிறையாவே இருக்கும். கரண்ட்லி அவர் வந்து ஒரு பேங்கராக இருக்கார், ரொம்பவே லக்ஸுரியாக இருக்கார். அண்ட் நம்ம விஜயோட அம்மா வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்களுக்கு வந்து விஜய் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி விஜயோட அப்பா வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த காதல் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. விஜயோட விஷயங்களில் மட்டும்தான் அவங்க அப்பாவும் அம்மா வந்து ஒத்துருப்பாங்க. மற்ற எல்லா விஷயத்துலையுமே 2 பேருமே வந்து எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. விஜயை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க வளர்த்துருப்பாங்க. அண்ட் இப்போ விஜய் பார்த்துட்டு இருக்க வேலை கூட அவங்க அம்மா ஏற்படுத்தி கொடுத்தது தான். விஜயோட அப்பா கேரக்டருக்கு போகலாம். அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர். அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் நிறைய ஸ்டேட்ஸில் வந்து அவருக்கு வேலை போடுவாங்க. விஜய் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வர்ற டைம்லாம் விஜய் கிட்ட ரொம்ப லிபரலாக இருப்பார். அதனால விஜய்க்கு வந்து அம்மாவை விட அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவர் ரொம்பவே வந்து லிபரலாக இருக்காருன்னு.
தன்னோட ஆசையான யூபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிற விஷயத்த வந்து விஜய் மேலே திணிப்பார். அவனும் வந்து எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் 5 வருஷம் தாராளமாக அதில் ஸ்பெண்ட் பண்ணி 5 வருஷமே அவனால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது அவன் லேட்டாக தான் வந்து ரியலைஸ் பண்ணுவான். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ விஜய்க்கு வந்து பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. ஸோ மேட்ரிமோனியல் சைட்டில் அவருக்கு இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே போட்டு 1-2 மிகைப்படுத்தி அந்த மாதிரிலாம் வந்து அவங்க அம்மா அப்ளை பண்ணி அந்த ஜேர்னி வந்து போயிட்டுருக்கு. நிறைய பொண்ணுங்களை பார்க்குறாங்க. எல்லா பொண்ணுமே வந்து விஜயோட சேலரியை வச்சுட்டு வேணாம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி வந்து ஒதுக்குறாங்க. ஸோ சொனாலிங்கிற ஒரு பொண்ணை வந்து ஃபைனலாக போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருக்காங்க. கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. அவளை பார்க்கறதுக்கு நம்ம ஃபேமிலியாக வர சொல்லியிருக்கு அப்படிங்கிறது புரியாமல் வந்து மனுஷன் அங்கே போயிட்டு நிற்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் சோனாலி பேசணும்னு சொல்கிறா. 2 பேர் தனியாக போய் பேசும்போது சோனாலிக்கு என்ன தெரியுதுன்னா இவர் ரொம்ப போரிங்கான ஒரு பர்சன் அப்படிங்கிறது வந்து தெரியுது. அவளை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஏர்ன் பண்ணும் அப்படின்னு இல்லைனாலும் அவளை ஜாலியாக அவளை சந்தோஷமாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு பையன் வேணுங்கிறது அவளோட மைண்ட். சோனாலி வீட்டிலேருந்து விஜய் வீட்டுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி வந்து பேசிட்டு சொல்கிறோன்னு. அண்ட் விஜய் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விஜய் அம்மாவும் சோனாலி அம்மாவும் பேசிக்கிறாங்க. சோனாலி அம்மா வந்து இல்லை என் பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே விஜய் அம்மா ரொம்ப ஏறிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சம்மந்தம் வந்து ப்ராப்பராக நடந்துரும்னு. பையன் மாதிரி ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும், நீங்கள் வந்து அதை விடுறீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப ஏறினையும் சோனாலி ஃபோனை பிடுங்கி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா. உங்கள் பையன் ரொம்ப போரிங்காக இருக்கா, எனக்கு விருப்பம் இல்லை, இப்படி நீங்கள் பேசுறது சரியில்லைன்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுவா. விஜய் வந்து அடுத்து ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு கிளம்புறாரு. ஸோ அவங்க தான் வந்து நம்ம ஹீரோயின் ஆஷிதா சர்மா. ஸோ அவங்களும் வந்து ரொம்பவே அழகாக இருப்பாங்க. நம்ம விஜய் வந்து இப்போ என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னா ரொம்ப கம்மியாக படித்த பொண்ணுங்களாகட்டும் இல்லைனா பெருசாக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இல்லாத பொண்ணுங்களே வந்து நம்மளை வேணாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த பொண்ணு வேறு ரொம்ப அழகாக இருக்கா, நல்லாவும் ஏர்ன் பண்ணுறா, இவன் நம்மளை கண்டிப்பாக வேணான்னு தான் சொல்ல போகிறா சோனாலி மாதிரி. அதனால நம்மளே அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருப்போம்னு சொல்லி இது எங்கே நடக்கவா போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் கிளம்பி போகிறாரு. அப்போ அவருக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ ஆஷிதா கிட்ட போயிட்டு பேசுகிறாரு. ஆஷிதா பார்த்தா ஓகே சொல்லிடுறாங்க. இவருக்கு புரிய மாட்டேங்குது இது எப்படி நடந்துச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ 2 ஃபேமிலியும் நல்லா பேசுகிறாங்க. நாளை வந்து கல்யாணம் நடந்தது. விஜய் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட காலேஜில் நடக்கிற அந்த கல்ச்சுரல் ரிலேட்டடான விஷயங்கள் இவர் தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஆட் ஹாக் ப்ரொஃபஸர்னா ஒரு ரன்னிங் ஸ்டாஃப் அந்த மாதிரி வச்சுக்கலாம். மெரிட் பேஸில் ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க லிஸ்ட்டில் வந்து இவர் வரமாட்டார். ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜில் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஆஷிதா வந்து ஆக்சிஸ் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஒரு பிராமின் ஃபேமிலி, லிக்கர் குடிக்க மாட்டாரு, வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடுவார். ஸோ விஜய் வீட்டோட நம்ம ஆஷிதாவும் வந்து இருக்காங்க. ஸோ ஆஷிதாவுக்கு லிக்கர் பழக்கம் உண்டு. நான்வெஜ் அவங்களால சாப்பிடாம இருக்கவே முடியாது. விஜய் அம்மா இல்லாத டைமில் எல்லாமே வந்து இதுதான் நடந்துட்டுருக்கு. விஜய் அம்மா ஒரு டைம் லிக்கரை பார்த்துடுறாங்க. ஸோ அதை கூட அவங்க பெருசாக கண்டுக்கல. கிச்சனில் வந்து நான்வெஜ் சமைக்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு நாள் தெரிய வருது. ஸோ அதை வந்து அவங்களால வந்து பேர் பண்ணிக்கவே முடியல. ஸோ அடிக்கடி வந்து குட்டி குட்டி சண்டைகளாக இருந்தது. ஒரு நாள் பெரிய சண்டையாக வெடிச்சு விஜயும் ஆஷிதாவும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து மந்திர் நகரில் மூவ் ஆகிடுறாங்க. ஸோ அங்கே இருக்கும்போது நம்ம விஜய் வந்து கல்ச்சுரல்ஸ் அது ரிலேட்டடாக தானே காலேஜில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து டூர் கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே கோவாவுக்கு வந்து அவர் ஒரு 10 days கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஆஷிதா வந்து இவரை ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஸோ கோவாலேருந்து அவர் திருப்பி வராரு. ஆஷிதாவும் வேலையிலேருந்து வரணும். 2 பேரும் வந்து அவங்களோட லவ்வை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி நாட்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா விஜய் மட்டும் வீட்டில் இருக்காரு ஒர்க் முடிச்சு வந்து. அப்போ அவருக்கு ஃபோன் வருது. ஒரு ரோட்டரி கிளப்லேருந்து இப்படி ஆஷிதா சர்மா வீடான்னு கேட்குறாங்க. ஆமாம் என்ன விஷயம்னு சொல்லுங்கள். அவங்க வந்து பிளட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டொனேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேப் விட்டுறாங்க. விஜய்க்கு வந்து இங்கே பக்குன்னு இருக்கா, ஐயோ என்ன குண்டை தூக்கி போட போகிறாங்களோங்கிற மாதிரி. கடைசி HIV பாசிட்டிவ்னு சொன்னி இவருக்கு ரொம்பவே பயமாயிருது. மண்டைக்குள்ளே நிறைய தாட்ஸ் ஓடுது. பட் அவங்க கேரக்டர் வந்து அசாசினேட் பண்ணுற மாதிரி இவர் வந்து எதுவுமே வந்து சொல்லலை, எதுவுமே பண்ணல. இவருக்கு நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குமோ நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறாரு. இவருக்கு வந்து எந்த ப்ராப்ளமே இல்லைங்கிறது தெரிய வருது. இருந்தாலும் கூட இவருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கிறனால அந்த ரோட்டரி கிளப்பில் போயிட்டு அந்த பிளட் சாம்பிளை வாங்கி இன்னொரு லேபில் கொடுக்காங்க. இன்னொரு லேபில் கொடுக்கும்போது அதே HIV பாசிட்டிவ் அப்படிங்கிற ரிசல்ட் தான் வருது. இதை ஆஷிதா கிட்ட சொன்னால் அவள் எப்படி இதை எடுத்துப்பா? ஏன்னா அவள் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். அவள் இருக்கிறனால தான் இவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து உடஞ்சி போயிடும். இவருக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் தன்னோட ஒய்ஃபை வந்து ட்ரீட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவளை வந்து நல்லபடியாக
சரியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால ஒரு டாக்டரை போய் விசிட் பண்ணுறாரு. என்னோட ஒய்ஃப்க்கு வந்து இதுதான் விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசிக்கிறாரு. அண்ட் ஆஸ்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் இது எல்லாமே நடத்தணுங்கிறதுனால ஆஸ்தா கிட்ட என்ன சொல்லிடுறாருன்னா, என்னோட இருந்து நீ ஒரு ரோட்டரி கிளப்க்கு பிளட் டொனேட் பண்ணியிருந்தால அங்கேருந்து கூப்பிட்டு இருந்தாங்க, உனக்கு ஏதோ வந்து கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளம் இருக்குதான், அதனால நீ வந்து ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கணும், நம்ம டாக்டரை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போகிறாரு. ஹெச்ஐவி அப்படின்லாம் எதுவுமே சொல்ல. ஸோ டாக்டர் ராஜா இவங்களை ட்ரீட் பண்ணுறது டாக்டர் விஜய் கேட்டுக்கிட்டனால பூசி மொழிக்கு அப்படியே வந்து ஓட்டுறாரு கதையை. இங்கே நம்ம அண்டர் கேரில் தான் இருக்கணுங்கிறனால அவளுக்கும் அவளோட மேனேஜருக்கும் ஒரு குட் டேர்ம்ஸே இருக்காது. அவனை எப்போவுமே வந்து இவ திட்டிகிட்டே தான் இருப்பா. ஸோ இவளை வேலையிலேருந்து எடுக்கணுங்கிறதுக்கு ஆஸ்தா இல்லாத டைம் விஜய் போய் எல்லா விஷயத்தையுமே அந்த மேனேஜர் கிட்ட சொல்லி ஆஸ்தா வந்து வேலையை விட்டு எடுக்கிற மாதிரி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. ஒரு நாள் டாக்டர் ராஜா கிட்ட இருந்து கால் வருது. இவர் அடிச்சு பிறண்டு போறாரு. விஜய் கிட்ட வந்து ஒரு நியூஸ் சொல்றாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, அதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல, ரொம்ப பயப்படுறாரு. அப்ப டாக்டர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு, அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப கேர் தேவைப்படும், அவங்க பிபி அடிக்கடி செக் பண்ணிட்டு இருக்கணும், ஒரு நர்ஸ் கூடவே இருந்தால் அது ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம ஹீரோ வந்து கேர் சென்டருக்குலாம் தேடி போறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு கேர் சென்டருக்கு போறாரு. அங்க உள்ள நர்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா காசு கேட்கறாங்க. அதையும் தாண்டி இவங்களுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ்ங்கிறத மறைச்சா மட்டும்தான் அந்த நர்ஸ் எல்லாமே வேலைக்கு வருவாங்கங்கிற மாதிரி சிச்சுவேஷன். ஹீரோக்கு அதுல விருப்பம் இல்லை. அதனால அவர் அடுத்த ஒரு சென்டருக்கு போறாரு. அந்த சென்டர்ல என்ன போட்டிருக்கோம்னா, நாங்க வந்து இதை சேவையா தான் பண்றோம், காசுக்காக பண்ணல அப்படின்னு வந்து அடிக்கடி அந்த ஒரு வசனத்தை வந்து ப்ரீச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அங்க அவங்க கிட்ட பேசும்போது மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது என்ன ஒரு பாயிண்ட் தோணும்னா, அவங்க காசுக்காக தான் பண்றாங்கிறத வந்து நம்ம ஹீரோவால ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க முடியும். நியூவா இருக்கிற ஒரு நர்ஸ் கிட்ட வந்து உங்க ஒய்ஃப் ஹெச்ஐவி பாசிட்டிவ்ங்கிறது சொல்லாம நீங்கள் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் பார்த்துக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேர் சென்டரில் உள்ள ஆள் பேசுவார். பட் விஜய்க்கு அதில் விருப்பம் இல்லை. ரெண்டாவது ஒரு நர்ஸ் வந்து ஏற்கனவே ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கிற ஒரு பேஷண்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஹெச்ஐவி பாசிட்டிவாக இருக்கிறவங்கள்ட்ட வந்து நமக்கு வந்து எந்த நோயும்லாம் வந்து ஸ்ப்ரெட்லாம் ஆகாது. அவங்களோட பிளட் ரிலேட்டடாக விஷயம் இல்லைன்னா செக்ஷுவலி ஏதாவது பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுமே தவிர்த்து சாதாரண கான்டாக்ட் வச்சுக்கிறதுல எதுவுமே ஆகாதுங்கிறது அந்த நர்ஸ்க்கு ரொம்ப தெரியும். பட் அவங்க அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டதுனால வரைக்குமே எல்லாருமே அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறதுனால இந்த மாதிரி கேஸ் அவங்க எடுக்கிறதில்லன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. ரெண்டாவது உள்ள கேர் சென்டர்லேயும் வந்து எதுவும் ஒர்க் ஆகுற மாதிரி தெரியல. காசும் வந்து அதிகமாக நம்மளால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஐடியாவை கிவ் அப் பண்ணிடுறாரு. நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்டுக்கு வராரு. ஸோ பிரின்ஸிபலை போய் மீட் பண்ணி இந்த மாதிரி என்னால் ஃபுல் டே ஒர்க் வர முடியாது, ஹாஃப் டே ஒர்க் வரேன், என்னோட சேலரி வேணால் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசும்போது பிரின்ஸிபல் என்ன சொல்கிறாருன்னா, ஆனுவல் டே வரப்போது இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது எனக்கு சரியாக படல. சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் உங்கள் ஒய்ஃப்க்கு முடியலன்னு சொல்லும்போது என்னால் இதை வந்து முழுசாக வந்து தடுக்கவும் முடியாது நீங்கள் பண்ணுறத. அதனால் வந்து நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனுவல் டே ப்ராக்டிஸ் அது ரிலேட்டடான எந்த விஷயத்துலையுமே ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்குது உங்கள் பொறுப்பு தான் சொல்லி அனுப்பிடுறாரு. மீன்வைல் என்ன நடந்திருக்கும்னா, டாக்டர் வந்து நம்ம ஆஸ்தாக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு ஜாஸ்தியான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோன்னே ஒரு கார் மாதிரி வாங்கலான்ட்டு விஜய் பிளான் பண்ணுவார். ஒரு நானோ வாங்கலான்ட்டு பிளான் பண்ணுவார். ஸோ அப்பா கிட்ட போய் காசு கேட்கணும், என்ன சொல்கிறதுன்னு அவருக்கு தெரியாது. ஸோ அப்பா கிட்ட வந்து புலம்பி அழுதுருவார். ஆஸ்தாவோட நிலைமை இது எல்லாமே சொல்லிடுவார். அவங்க அப்பா என்ன ரியாக்ட் பண்ணுவாருங்கிறத எதிர்பார்க்கும் போது அவங்க அப்பா வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிடுவார். அவளோட கேரக்டரை வந்து மோசமாவோ எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். ஹெச்ஐவி வர்றதுக்கு செக்ஷுவலி தப்பாக இருந்தால் மட்டும்தான் வரும்லாம் எதுவும் கிடையாதுன்னு ரொம்ப மெச்சோர்டாக பேசுவார். ஸோ தன்னோட அப்பாவை பார்க்கும்போது விஜய்க்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், அப்பா எவ்வளோ நல்லா அந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு வந்து இப்போ நானோ காரும் வந்து வாங்கிடுவாங்க. ஆஸ்தா ரொம்பவே ஹாப்பியாக இருப்பா. டாக்டர் ராஜா கிட்ட இவரே போயிட்டு என்னென்ன செக் பண்ணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லி கொடுங்கிற மாதிரி கேட்பார். ஒரு 2-3 நாள் ப்ராக்டிஸ் எடுத்து இவரே வந்து நம்ம ஆஸ்தாக்கு வீட்டை வச்சு பிபி செக் பண்ணுறது வேற என்னென்னலாம் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணி ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்க. மீன்வைல் ஆஸ்தாவோட லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள பண்ணணும்னு வந்து நினைச்சு வச்சிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு டைரியில இவருக்கு தெரிய வரும். ஒரு 7 விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும். ரெண்டாவது டேனியல் கிட்ட போய் சாரி கேட்கணும். மூணாவது என்னன்னா, 1/2 கோடி இல்லைன்னா 1 கோடி அவளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கணும். அவ சாகிறதுக்குள்ள ஒரு 2000 பேர் அவ்வளோ பேர் இருக்கும்போது அவளோட
பர்த்டே செலிப்ரேட் பண்ணும். ஒரு மேகசினோட கவரில் அவளோட ஃபோட்டோ வரணும். ஒரு ஹீரோ இல்லை செலிப்ரிட்டியை கல்யாணம் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் வந்து பிபி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். இந்த 7 விஷயமே அவளுக்கு இருக்கும். இது எல்லாத்தையுமே இவர் படித்து பார்ப்பாரு. ஃபஸ்ட்டு அதை படித்து பார்க்கும்போது டேனியல் யார் அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ சர்கம் தான் வந்து நம்ம ஆஸ்தாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ சர்கம்க்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி பேசும்போது எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிய வரும். ஸோ டேனியல் வீட்டுக்கு போவார். டேனியல் வீட்டுக்கு போய் ஆஸ்தா சார்பாக இவர் மன்னிப்பு கேட்க போவார். அப்போ டேனியல் வந்து இவர் மேலே பயங்கரமாக கோவப்பட்டு, உன் ஒய்ஃப் செஞ்சதுக்கு வெக்கமே இல்லாமல் அவளை திட்டாமல் ஏசாமல் நீ இப்படி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்குன்னு சொல்லி கண்டமேனிக்கு திட்டி அனுப்பிடுவார். ஆஸ்தா ஆசைப்பட்ட விஷயத்த வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த வந்து டிக் பண்ணிக்கிடுவார். மற்ற எல்லாத்தையும் நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறது தெரியலையேன்ட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டே இருப்பார். ஸோ இப்போது ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட ராஜா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். அவங்க பேரை வந்து ராஜா. ஆஸ்தாக்கு வந்து ப்ரெக்னென்சியில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஃபாரினில் வந்து ஹெச்ஐவி ரிலேட்டடாக நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து சயின்டிஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு மெடிசன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மெடிசன் வந்து காசு ரொம்ப ஜாஸ்தி. பட் அதை கொடுத்தா ஆஸ்தா வந்து கொஞ்சம் நம்ம குணப்படுத்த முடியுங்கிற மாதிரி சொன்னேன். எவ்வளோ என்ன ஏதுன்னு விஜய் வந்து கேட்குறாரு. ஸோ 35 lakhs to 40 lakhs வரைக்கும் மொத்தமாக அவங்க டெலிவரி முடிகிற வரைக்கும் உள்ள ட்ரீட்மெண்ட் வரைக்கும் எல்லாமே சேர்த்து ஆகும்னு சொன்னேன். விஜய்க்கு அவ்வளோ ரூபாய்க்கு நான் எங்கே போவேங்கிற மாதிரி அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துடுவார். இப்போ விஜய் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, ஓகே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஹெச்ஐவிக்கு எப்படி பார்க்குறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலான்ட்டு அங்கே போகும்போது அங்கே வந்து அவருக்கு ரொம்ப பேடான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கி ஒரு அப்பாவும் பையனும் தூரமாக ஒரு ஊர்லேருந்து வராங்க. 2 பேருமே வந்து ஃபார்மர். அவங்க அப்பாவுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காட்டிகிட்ருக்காங்க. ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி அந்த கவர்மெண்ட் லேபுக்கு வந்திருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா 2 to 3 வந்து லஞ்ச் டைம்னு போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து லஞ்ச் டைமை மாற்றி வச்சுக்கிறாங்க. முன்னாடி வந்தால் லேட்டாக வாங்கன்னு சொல்கிறாங்க, லேட்டாக வந்தால் நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கதை வந்து இவர் கண் கூட பார்த்துட்டு இவரால் சுத்தமாக முடியல. என்ன ஆனாலும் சரி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்க்கவே கூடாது. அங்கேருந்து கிளம்பி வராரு. ஸோ அப்படியே வந்து நாட்கள் நகர்ந்து போகுது. ஆஸ்தாவோட இம்யூனிட்டி பவரும் வந்து கொஞ்சம் குறையுது. மெடிசின்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கூடுது. இந்த மாதிரி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. ஆஸ்தாவோட ஆசைகளை எல்லாத்தையும் நம்ம எப்படி நிறைவேற்ற போகிறோம்னு தெரியாமல் விஜய் ரொம்ப திக்குமுக்காடிக்கிட்டு இருக்காரு. ஃபைனலாக அந்த ஆனுவல் டேயுமே வருது. அதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து அவங்க காலேஜ்லேருந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஆஸ்தாவும் அதை பார்த்துட்ருப்பார். இப்போ வந்து நம்ம விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவருக்கு இப்போ ஒரு பிளான் வரும். ஓகே நம்ம இப்போ ஸ்டேஜில் போய் ஏறி பேசிடலாம். நம்ம ஒய்ஃப்க்கு வந்து இதான் கண்டிஷன். அவள் பர்த்டே இப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணிங்கன்னா அவள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கிற மாதிரி சொன்னேன்னு அங்கே ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்டேஜில் ஏறி போய் இவர் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பி பர்த்டே டு ஆஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக வந்து பாடுவாங்க. அண்ட் அந்த ஆனுவல் டே அன்றைக்கி தான் நம்ம ஆஸ்தா பர்த்டே வந்து ரொம்ப கோலாகலமாக வந்து அங்கே நடந்திருக்கும். பிரின்ஸிபலை ஒரு கணம் பார்க்கும்போது பிரின்ஸிபல் அப்படியே முறைச்சிட்ருப்பார். இருந்தாலும் விஜய் வந்து நம்ம ஒய்ஃப்காக நம்ம இதை செஞ்சிருவோம், வேலையே போனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி ஆஸ்தாவோட அந்த பர்த்டே விஷயம் வந்து நிறைவேற்றிடுவார். அண்ட் கீழே வந்ததுக்கப்புறமா எல்லாருமே வந்து நாங்கள் அவங்கள ரொம்ப பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி வந்து அவங்கள பற்றி பேசுவாங்க. இந்த விஷயம் வந்து அப்படியே முடிஞ்சிடும். அண்ட் கம்மிங் டு த ஹாஸ்பிட்டல், சர்கம் வந்து அப்பப்போ நம்ம ஆஸ்தாவை பார்த்துட்டு போவாள். விஜயை பொறுத்தளவுக்கு இப்போ வரைக்கும் ஆஸ்தாவுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ்ங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாதுங்கிறது தான் வந்து அவர் நினச்சிட்ருக்காரு. பட் ஒரு பாயிண்டில் வந்து அவளுக்கு தெரியுங்கிறது இவருக்கு தெரிய வந்துடும். யார் சொல்லியிருப்பா அப்படின்னா நம்ம விஜயோட ஃபாதர் தான் போயிட்டு ஆஸ்தாட்ட சொல்லியிருப்பாரு. ஆஸ்தா வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப துருன்னு அந்த மாதிரி இருப்பாள். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் இது ரிலேட்டடாக சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவள் ரொம்பவே சேஞ்ச் ஆகிருப்பா. விஜய் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு தனக்குள்ளே நினச்சி டைம் வந்து எல்லாரையும் மாற்றும் போல் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்துருப்பார். பட் ஆக்சுவலி அது கிடையாது. ஆஸ்தாக்கு அவளோட கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுனே அவள் ரொம்பவே வந்து மாறியிருப்பா. அதுதான் உண்மை. 2 பேரும் வந்து இதை பற்றி பேசிப்பாங்க. நீ வந்து இவ்வளோ நாள் இது தெரிஞ்சுமே என்கிட்ட தெரியாத மாதிரி என்னை காட்டிக்கிட்டே நம்ப வச்சுட்டு இருந்திருக்கே ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் நான் வருத்தப்படுவேன் தானே இந்த மாதிரி பேசாமல் இருந்தீங்க, அதை பற்றி சொல்லாமல் இருந்தீங்க, எனக்கு அதை வந்து உடைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆஸ்தாவும் விஜயும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. விஜயோட பிரின்சிபல் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்க வருவார். ஒரு மேகசின் எடுத்துகிட்டு 50 lakhsக்கான செக் வந்து எடுத்துகிட்டு வருவார். ஆஸ்தா பேரில் வந்து அது டெபாசிட் ஆகிருக்கும். விஜய்க்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் ரொம்பவே முழிச்சிட்டு இருந்திருப்பார். ஸோ இது வந்து அவருக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். அண்ட் ஆஸ்தாவோட ஆசையை வந்து நிறைவேற்றின மாதிரி ஆச்சு. ஆஸ்தாவோட ஃபோட்டோ தான் வந்து கவர் மேகசினில் இருக்கும். இதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா ஆஸ்தா கிட்ட வந்து நம்ம விஜயோட அம்மா வந்து பேசிட்டு போவாங்க. நம்மளுக்குள்ள
நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்திருக்கு. இருந்தாலும் கூட நம்ம வந்து ரொம்ப நல்லாவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசமாக பேசிட்டு போயிருப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் முடியும் போது எனக்கு அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது அப்படின்னு கிளம்பி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம விஜய் நினைப்பார், நம்ம அம்மா இந்த சுச்சுவேஷனில் கூட ஒர்க்னு ஏதோ ஒன்று பப்ளிஷ் பண்ணுங்கிற மாதிரி ஓடுறாங்களேன்னு வந்து நினச்சிருப்பாரு. அப்படி அவர் நினச்சிருப்பாரு. இப்போ நம்ம பிரின்சிபல் வந்து இந்த மேகசினை காட்டும் போது விஜய்க்கு தெரியும் அம்மா தான் வந்து ஆஸ்தாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரியும். அண்ட் இந்த காலேஜில் உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே விஜய் ஒய்ஃபோட கண்டிஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணதில் இவ்வளோ காசு வந்து சேர்ந்துருக்கும்னு சொல்லிட்டு பிரின்சிபல் வந்து விஜய்கிட்ட கொடுப்பாரு. ஆஸ்தாக்கு வந்து இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடும். அவங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும். நம்ம ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ மெனக்கிட்டுறாரு நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை நடத்தணுங்கிறதுக்காக ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. மீன்வயல் என்ன நடந்திருக்கும்னா, அந்த மேகசினில் அவங்க பிக்சரை கொண்டு வரதுக்காக ஹீரோவோட அம்மாவோட ஃப்ரெண்டு சுதாஜின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களும் வந்து நியூஸ் பேப்பர் தான் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பரில் போய் பேசுவோம் அப்படின்ட்டு போவாங்க. போயிட்டு இந்த கண்டிஷன்லாம் சொல்லிட்டு என் ஒய்ஃபோட ஆசைக்காக இதை பண்ணுங்க மேடம் கேட்கும்போது அவங்க ஒரு ஹியூஜ் அமௌண்ட் டிமாண்ட் பண்ணுவாங்க. இல்லை அவ்வளோ என்னால் முடியாது, நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அந்த மாதிரி கேட்பாரு. அப்போ அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, உன் ஒய்ஃப் வந்து இப்படி செக்ஷுவலி ஏதோ தப்பு பண்ணியிருக்கா, அதனால அவளுக்கு இந்த டிசீஸ் வந்திருக்கு, இப்போ அவள் அதை உணர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்கிற மாதிரி நாங்கள் வந்து கவர் மேகசின் போடுறோம் அப்படின்னு. அந்த அம்மா மேலே உள்ள மரியாதையே இவருக்கு வந்து போயிடும். நம்ம அம்மாவோட ஃப்ரெண்டு சுதாஜி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்து வந்து போகும்போது சுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வருவார். அவர் தன்னோட ஒய்ஃப்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச ரெஸ்பெக்ட் வந்து உண்மையாக இருக்க போய் சுற்றி முற்றி அவங்க ஆசைப்பட்ட அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு நடந்துடுது. அண்ட் இப்படியே வந்து நாளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும். அந்த டைமுக்கு முன்னாடியே வந்து அவளுக்கு ஆப்ரேட் பண்ணி எடுத்துடுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க. சர்க்கமும் ஆஸ்தாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே இன்னொரு இடத்துல வந்து விஜயும் அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. விஜயோட அப்பா வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் அந்த வேலைக்கு வந்து சேர்ந்துருவார். எப்படின்னா ஒரு 10-15 பேர் இருப்பாங்க, அவங்கள வந்து மேனேஜ் பண்ணணும். அப்பா அந்த கோலத்தில் பார்க்குறதுக்கு நம்ம விஜய்க்கு ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்கும். இப்போ நம்ம விஜய்க்கு ஃபோன் வருது சர்க்கம் கிட்டே இருந்து, அவங்க அவசரமாக கிளம்பணும்னு சொல்கிறாங்க. உடனே இவருக்கு என்னடா இது திருதுப்புன்னு இப்படி வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாளேங்கிற மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராரு. அங்கே வந்ததுக்கப்புறம் ஆஸ்தாவும் இவரும் வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ்தா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டெலிவரிக்கு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் கழித்து டாக்டர் வந்து குழந்தையோட வெளியே வராங்க. அப்போவுமே நமக்கு தெரிஞ்சிருது ஆஸ்தா வந்து உயிரோட இல்லைங்கிறது. ஸோ அந்த பாப்பாவுக்கு வந்து அர்ப்பிதா அப்படிங்கிற பேர் வந்து வச்சு அந்த பாப்பாவை வளர்க்குறாங்க. அந்த குழந்தை கையில் கிடச்சோன்னுமே அவருக்கு ஒரு லெட்டரும் கிடைக்கிது. அதில் வந்து ஆஸ்தா எல்லாமே எழுதியிருப்பாங்க. நான் வந்து நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கை முடிகிறதுக்குள்ளே செஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன், அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க. நான் வந்து ஒரு ஹீரோவில் செலிப்ரிட்டியை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் எனக்காக வந்து ஃபைட் பண்ணதை பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரியல் ஹீரோவாக எனக்கு தெரிஞ்சிங்க. என்னோட அந்த ஆசையும் வந்து நிறைவேறிட்டு உங்கள் மனசில் உள்ள விஷயங்கள் எல்லாமே எழுதியிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக போயிடும். இந்த குழந்தைய வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் அவர் வளர்த்துட்ருப்பார். ஆஸ்தா அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் அம்மா இல்லாமல் வந்து வளர்ந்துட்டேன், என்னோட குழந்தையும் வந்து அப்படி கஷ்டப்படக்கூடாது, அவளுக்கு வந்து ஒரு அம்மா வேணும், நீங்கள் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. பட் நம்ம விஜய் அப்படிலாம் பண்ண மாட்டார். அப்பா அம்மா விஜய் பாப்பா எல்லோரும் வந்து ஒரே ஃபேமிலியில் இருக்காங்க. இப்போ ஆஸ்தாவோட கடைசி ஆசையான அந்த புக், அவளை பற்றி ஒரு பெஸ்ட் செல்லர் புக் எழுதுகிற அந்த ப்ராசஸில் நம்ம விஜய் இருக்கார். இதோட இந்த நாவல் முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.